பிரகாஷ், உங்களோட டவுட் அந்த லாஸ்ட்ல டவுன் பேமெண்ட்லாம் கிளியர்லாம் பண்ணிட்டீங்களா? எதுவும் பெண்டிங் இல்ல? ஹலோ, இல்ல அந்த எரர் தாண்டி அந்த எரர் எந்த எரர்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க திருப்பி பார்த்தப்போ எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, then we will discuss. வேரியன்ட் டொமைன் does not exist னு வருது. அந்த மெட்ரிகேஷன்ல அந்த ரிசிப்ட் வியூ கடைசி வியூ பார்க்க போகுது. Variant does not accept domain. Okay, let's see. இந்த இடமா? இந்த இடம் இல்ல. அது என்ன டீ கோட்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? அது அந்த என்ன? எரர் ஷோ பண்ற இமேஜ் திருப்பி போட்றேன் மேம். நோ, நாட் ஃபார் தட். அது எந்த இடம்ன்றது எனக்கு அந்த பிரிண்டிங் செட்டப்ல இருக்கிற இடம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ எஸ் மேம், ஜஸ்ட் லாஸ்ட் கம்ப்ளீட் பாருங்க இட். என்ட்ரிலாம் போட்டு அமௌண்ட்டும் போட்டேன். அந்த டிஃபரன்ட்டோட காமிக்குது ஜஸ்ட் நார்மல் வியூல. அந்த ரெசிப்ட் வியூ தான் ரெசிப்ட் காமிக்க மாட்டேங்குது. இந்த எரர் வருது. உங்களுக்கு சிவா அந்த எரர் என்னன்னு தெரியுமா? நீங்க என்னன்னு பாத்தீங்களா? அந்த எரர் அவர் குரூப்ல போட்டிருந்தாரா? இப்ப ஜஸ்ட் திருப்பி போட்டுருக்கோம். See, is this the one, right? சிஸ்டம்ல பாருங்க, இந்த எரர் இதுவா? இதுலயா? எஸ் மேம், நான் முன்னே கேட்டதுக்கு நீங்க இதுதான் தப்பு பண்ணிருப்பீங்க, இது சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சரி பண்ணி பார்த்தா அப்படியே எரர் வந்தது. வேற ஒரு கம்பெனி கூட நான் இது நீங்க சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவுட்புட் மட்டும் வர மாட்டேங்குது. அது எல்லா என்ட்ரியுமே காமிக்குது. டிடெக்ஷன் சம்திங் எல்லாமே காமிக்குது. டெபாசிட் அமௌண்ட் எல்லாமே காமிக்குது. அந்த ரெசிப்ட் வியூ மட்டும் காமிக்குது. வேரியன்ட் டெமோ இஎன் does not exist. இல்ல, இந்த வேரியன்ட் உங்க கம்பெனி கோடுக்கு இந்த இடத்துல டெமோ இஎன் எழுதல நீங்க. இல்ல மேடம், இருக்கு மேம். நான் செக் பண்ணியும் பார்த்தேன். நீங்க திருப்பி டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க. இங்க இருக்காது, நீங்க செக் பண்ணி பாருங்க. அத போடுங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனா எழுதுது நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது. எனக்கு அந்த ஸ்கிரீனை காமிங்க. எனக்கு உங்களோட கம்பெனி கோடுக்கு நீங்க போட்ட இந்த இடத்துல உங்க கம்பெனி கோடுக்கு, இப்ப என்னோட கம்பெனி கோடுனா நம்ம P001க்கு இங்க கொடுத்தோன்னா இதோ இங்க இருக்கு டெமோ இஎன்னு சொல்லிட்டு, which is not there அப்படின்றது எனக்கு இந்த ஸ்கிரீனை காமிங்க. இதுலதான் எரர்ன்றது கிளீனா இருக்கு. டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அது இல்லைன்னு வருது. இதை ரிமூவ் பண்ணாம இதை வச்சிருக்கீங்களா இல்லையான்றது இந்த ஸ்கிரீன் எனக்கு எரர் காமிங்க. நீங்க எரரை போஸ்ட் பண்ணிருக்கீங்க, இது என்னன்னு காமிங்க பாப்போம். ஓகே ஓகே மேம், நான் இதெல்லாம் காமிச்சிட்டு நான் வரதா டவுட் கேக்குறேன். ஓகே, வாட் இஸ் டவுன் பேமெண்ட்? அட்வான்ஸ் பேமெண்ட்ல அதுதான் மேம். கஸ்டமர் எல்லாம் ஓகே கிளியர் ஆயிருச்சு எனக்கு. அந்த வெண்டர்ல மட்டும் தான் டவுட். அது ஒரு சரி, அது பேசுவோம் நம்ம. நான் பேசுவோம். சரி ஓகே ஓகே. So there is a bank and automatic payment. There are two topics. இது ரெண்டுமே இதுல ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருக்கிற இது எல்லாமே இந்த டாபிக், இந்த இன்டெகிரேஷன் வரைக்கும், அசெட் அக்கௌண்டிங் இன்டெகிரேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இன்க்ளூடிங் த டவுன் பேமெண்ட் அண்ட் டன்னிங் ஆல் வில் பி தேர். டன்னிங் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமா? இல்ல. என்ன மேம் எடுக்க போறேன்னு சொன்னீங்க. ஓகே, டன். எடுக்கணும். ஓகே, ஃபைன். So what is bank? There is a bank master data. There is one. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஒரே ஒரு ஜிஎல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருப்போம். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு FSWCல ஒரு பேங்க் மட்டும்தான் கிரியேட் பண்ணிருப்போம். பட் there is a கஸ்டமர் மாஸ்டர். எப்படி கஸ்டமர் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர் we have, அதே மாதிரி there is a பேங்க் மாஸ்டர். நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்டோட இதை இப்ப பேசுறோம் இந்த இடத்துல. ஓகே, என்ன how many banks we can have, எவ்வளவு மல்டிபிள் கரன்சி அக்கௌண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். நவ் நம்ம பேங்க் பார்த்துட்டு, பேங்க் மாஸ்டர் டேட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன் திஸ் பேங்க் மாஸ்டர் சே எக்ஸாம்பிள், நம்மளோட கம்பெனில நம்ம வந்து பார்க்லேஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். INRக்கு ஒரு அக்கௌண்ட், USDக்கு ஒரு அக்கௌண்ட், அண்ட் ஆல்சோ ஈரோ அண்ட் ஆல்சோ ரியால். எஸ், இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து
சாரி அதர் கண்ட்ரி ஏதாவது பிசினஸ் இருந்ததுன்னா அந்த சப்ளையருக்குலாம் நம்ம பே பண்ண வேண்டியது இல்லை. சப்போஸ் கஸ்டமர் பே பண்ணாங்கன்னா தர் இஸ் அ டீலிங். ஸோ இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி எஸ் இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் ஒன் மோர் அக்கௌண்ட்? ஓகே, ஐசிஐசிஐல இருக்கு, எஸ்பிஐல எஸ் இட் இஸ் பாசிபிள். அண்ட் there is a HDFC, okay, and okay, then Axis Bank, yes. இந்த மாதிரி எல்லாத்துல இது வந்து நம்ம இந்த மாதிரி இதுலயே மல்டிபிள் அக்கௌண்ட்டும் வச்சுக்க முடியும், or you can have multiple bank also. So in the Barclays Bank, which is nothing but this is our house bank. House bank is nothing in this as a completely end to end company related நம்ம பண்றது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஸ்டாஃப் salary, which is all relate loan எடுத்து கொடுக்கிறது, everything which is related to only the organization purpose. Yes, it is possible. And this ICICI Bank is the incoming bank. இந்த மாதிரி நம்ம சொல்றப்போ இத வந்து ஹவுஸ் பேங்க், இன்கமிங் பேங்க், அவுட் கோயிங் பேங்க்னு சொல்ல மாட்டோம். பட் திஸ் இஸ் அ டேர்ம் வேர் வி யூஸ் இன் SAP. So incoming bank is nothing but all the receivables, not only the customer receivables, all the receivables you can put it here. என்னென்னலாம் பணம் வருதோ எல்லாமே இதுல அதாவது பிசினஸ் ரிலேட்டட். எஸ், நவ் இந்த திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹியர் as a outgoing bank. Yes, it is possible. Outgoing, whatever the payable, yes. இதுல எல்லா மல்டிபிள் கரன்சியும் உண்டு, எல்லா அக்கௌண்ட்லயுமே மல்டிபிள் கரன்சி உண்டு. எஸ், இந்த மாதிரி பண்ண முடியுமா? எஸ், நம்ம இதுதான் கிரியேட் பண்ணுவோம், பேங்க் மாஸ்டர் டேட்டா. எப்படி கஸ்டமர் மாஸ்டரும் வெண்டர் மாஸ்டர் பண்ணுமோ அந்த கஸ்டமர் மாஸ்டரையும் வெண்டர் மாஸ்டரையும் கண்டிப்பா FSW0ல நம்ம மேப் பண்ணிருந்தோம். எந்த இடத்துல கஸ்டமரும் வெண்டாரும் நம்ம மேப் ஆகும்? இதுல எந்த இடத்துல மேப் ஆகும்? கஸ்டமர் மாஸ்டர் வெண்டர் மாஸ்டரும் FSW0ல எந்த இடத்துல நம்ம லிங்க் பண்ணும்? சண்டே டேட்டா சண்டே கிரெடிட்டர் தானே கியூமுலேட்டிவ் ஆஃப் கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு என்ட்ரி வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ பேங்க் டேட்டா ஆல்சோ வி ஹாவ் டு கிரியேட். FSW0லையும் ரெண்டுத்தையும் மேப் பண்ணாதான், இன்டகிரேட் பண்ணாதான், GL இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டையும் இண்டிவிஜுவல் பேங்க்குக்கும் வி ஹாவ் டு இன்டகிரேட். அப்பதான் அந்த போஸ்டிங் அந்தந்த இதோடது டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வரும். we can view also those transactions. அது பேங்க் மாஸ்டர் டேட்டால. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்றோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப்? எஸ், நம்ம கம்பெனில டிரான்சாக்ஷன் எல்லாமே நாங்க டிஃப்ரெண்ட் பேங்க் வச்சு யூஸ் பண்றோம். இல்ல காயத்ரி, வி ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட், வி ஹாவ் ஒன்லி 2 banks, இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். நாங்க வந்து இன்கமிங்லேயே வந்து வி ஹாவ் ஒன்லி த கம்பெனி ரிலேட்டட் எல்லாமே தனியா ஒரு அக்கௌண்ட். எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ திஸ் ஆல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பேங்க் மாஸ்டர் டேட்டா. ஓகே, இது எதுக்காகன்னா தீஸ் நார்மல் டிரான்சாக்ஷன். அப்போ இதுல என்னென்னலாம் மேண்டேட்ரி? கண்டிப்பா அக்கௌண்ட் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், எஸ் இது இருக்கும், which is given by us, and account number. Okay, and that is should be as a customer ID. நீங்க இந்த கஸ்டமர் ஐடினா எங்க பாப்பீங்க? உங்களோட செக் புக்ல போய் அந்த மேல அட்ரஸ், உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கும், அது கீழே பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி which is provided by the bank. And also there is a SWIFT code as well as IFSC. You know pretty well what is the difference between SWIFT code and IFSC. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஹலோ, Yes, what is the SWIFT code and IFSC? SWIFT codeன்றது இன்டர்நேஷனல். ஓகே, SWIFT code is internationally, நம்ம இப்போ நாங்க இன்டர்நேஷனல் இங்கேருந்து பணம் அனுப்புறது which is nothing but it's a SWIFT code is mandatory. பட் அதுவே within India we need, yes ma'am. yes, we need here as a completely with the IFSC code. IFSC code இல்லாம எதுவுமே அனுப்ப முடியாது. Yes, now and also there is a account ID, account key, இதெல்லாமே இருக்கு. account IDன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுவும் வந்து provided by the bank தான். பேங்க் கீ ஆர் அக்கௌண்ட் ஐடி, திஸ் ஆல் பை த பேங்க். இதெல்லாம் மேண்டேட்ரியான்னு கேட்டா அவங்க கிட்ட இருக்கும். இப்போ பேங்க் கீன்றது நீங்க ஒரு பிரான்ச், உங்களோட கம்பெனிக்கு ஒரு பிரான்ச்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அதே உங்களோட இன்னொரு ட்ரிச்சியில உங்களோட இன்னொரு
சே எக்ஸாம்பிள் இன்னொரு பிரான்ச்சை நம்ம எடுத்திருக்கோம், அவங்களும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா தெர் இஸ் எ ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதனால எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்ல வேற ஒரு ஸ்டேட்ல வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஈஸி டு மேக் இட். அதனால சீரியல் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர் விச் இஸ் ப்ரொவைடட் பை த பேங்க் தான். ஸோ திஸ் ஆல் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, நவ் இதை பேஸ் பண்ணி இந்த பேங்க் மாஸ்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஜிஎல்ல இன்டெகிரேட் பண்ணி பண்றோம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். That is called as a automatic payment program. What is this automatic payment program here? இது வந்து this is related to only with the vendor. Okay. So, இப்போ F-50 ஒரு கம்பெனில நம்ம பே பண்ணணும். சப்ளையருக்கு பே பண்ணணும். அதாவது ஒரு சப்ளையருக்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்காது. அஸ்யூம் தட் ஆர்கனைசேஷன் உங்களோட பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய இன்வாய்சஸ் இருக்கு. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ். ஒரு நாளும் நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும். அதை டெய்லி பே பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஸ் டீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபோர்ட்நைட்லி, லைக் ஃபோர்ட்நைட்லி விச் மீன்ஸ் 1ஆம் தேதி 15ஆம் தேதி இல்ல வீக்லி ஒன்ஸ். ரொம்ப நிறைய இன்வாய்ஸா இருக்கு அப்படின்னா ஃப்ரைடே தேல் கீப் இட், ஆர் வென்ஸ்டே தேல் கீப் இட் ஆஸ் ஏ பேமெண்ட் டேட். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும். இல்ல வீக்லி இந்த மாதிரி இருக்கும். இல்ல த்ரைஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 10th அண்ட் அப்புறம் 25th அந்த மாதிரி தே ஹாவ் டு பே. வி ஹாவ் டு பே டு த சப்ளையர்ஸ். இப்போ அஸ்யூம் தட் எனக்கு ஒரு சப்ளையர் ஏ, ஐ ஹாவ் டு இன்வாய்ஸ் ஒரு 3 இன்வாய்ஸ். டியூ டேட் வந்து 15th நான் பே பண்ணணும். ஆனா இவர் கொடுத்துருக்கிறது ஐசிஐசிஐ அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, 3 இன்வாய்ஸ்க்கு நான் எவ்வளவு பே பண்ணணும்? சே எக்ஸாம்பிள் 4 lakhs. 4 lakhs ICICI Bank. And also another vendor B, அவருக்கு வந்து 2 invoices outstanding. Outstanding இந்த மாசத்தோட due date, due invoice. So here that is at 5 lakhs and இவரோட அக்கௌண்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறது Axis Bank. Okay. And then C supplier and for him it is 5 invoice, 2 lakhs and here it is a HDFC கொடுத்திருக்காரு. Next one D, there is a 3 invoice over or 4 invoice whatever and 3 lakhs. And also here if you notice there should be as a SBI account. Okay, and here he gave as a 3 invoice and here also again 6 lakhs கொடுக்கணும். And he also given as a Barclays account or something like that. Yes. So இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 different vendor டோட்டலா பார்த்தா இதுல எவ்வளவு இன்வாய்சஸ் வருது? there is a ஒரு 14 இன்வாய்ஸ் வருது. just assume that 14 இன்வாய்ஸ்க்கும் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது? 10 plus 10 20 lakhs வருதா? ஓகே, 20 lakhs வருது வித் டிஃப்ரெண்ட் பேங்க். இது எல்லாம் வந்து ஒரு சின்ன இன்வாய்சஸ் 14 இன்வாய்ஸ்ன்னு சொல்றது. இதுவே டே டு டேல பாத்தீங்கன்னா ஒரு 150 இன்வாய்சஸ் இருக்கும். ஸோ வித் டிஃப்ரெண்ட் வெண்டர். ஓகே, 5 வெண்டர் கூட வச்சுக்கோங்க, இல்ல 7 வெண்டர் கூட வச்சுக்கோங்க. ஸோ 8 வெண்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தா இஸ் இட் பாசிபிள் டு டூ த பேமெண்ட் கிளியரிங் பை F-53ல பண்ண முடியுமா? 150 இன்வாய்ஸையும் ஒரு எண்ட் யூசர் ஒரு ப்ராசஸ் டீம் உட்கார்ந்து என்ட்ரி பண்ணணும்னா போஸ்டிங் பண்ண முடியுமா? we are just with the examples. Is it possible? முடியாது, which is very difficult. 150 இன்வாய்ஸையும் ஒரு 2 யூசர் 2 டீமா இருந்தாலும் அந்த ப்ராசஸ்ல உட்காந்து you know pretty well what is F-53ன்றது. கரெக்டா? வெண்டர் பேமெண்ட் கிளியரன்ஸ், வெண்டர் பேமெண்ட் கிளியர் பண்றது F-53ன்றது. F-28ன்றது கஸ்டமர் பேமெண்ட் பண்றது. ஐ டோன்ட் நோ வெதர் உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது வந்து கஸ்டமர் பேமெண்ட் இந்த ஸ்கிரீன்ல. அண்ட் ஹியர் வாட் வி ஷுட் டூ, F-53ல வில் டூ த வெண்டர் பேமெண்ட் கிளியர் பண்ணுவோம். இந்த ஸ்கிரீன்ல ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பேமெண்ட்டை ஒரு சிங்கிள் பேமெண்ட்டா நம்மளால 150 இன்வாய்ஸ்க்கும் பேமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஃபார் விச் வி ஆர் டூயிங் த பல்க் பேமெண்ட்.
ஒரே ஷாட்ல பல்கா பேமெண்ட் கிளியர் பண்றோம். அதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ப்ரோக்ராம்ன்றது. ஏன் இது கஸ்டமருக்கு வராது? ஏன் வெண்டாருக்கு மட்டும் குடுக்குறீங்க அப்படின்னா, கஸ்டமர்ல வந்து நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நம்ம என்னென்ன டேட் குடுக்குறோமோ அந்தந்த டேட்ல குடுப்பாங்க. எல்லாரையும் 15ஆம் தேதியே குடுங்க. நீங்க எல்லாருமே இப்ப இப்படி பண்ணுங்கன்னா எனக்கு இன்கமே வராது அப்போ. ஸோ வி கான்ட் கீப் எனி பர்ட்டிகுலர் டேட் ஆர் சோ ஃபார் கஸ்டமர்ஸ். பட் வெண்டர் நான் வந்து எங்களோட சிஸ்டம்ல இருந்து நம்ம வந்து நாங்க இந்தந்த டேட்ல குடுக்குறோம்னு நான் இன்வாய்ஸ ரைஸ் பண்ணுவேன். நான் அப்படி குடுக்குறப்பவே நான் ஐ ஷுட் இன்ஃபார்ம் தெம். ஃபார் ஃபியூ கேசஸ் எல்லாருக்கும் அத பண்ண முடியாது. பட் ஃபார் ஃபியூ கேசஸ் வி கேன் டூ திஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். ஓகே காயத்ரி, எப்படி நம்ம சிஸ்டம்ல இருந்து நம்ம குடுக்குறோம்? அது எப்படி பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன குடுக்குறீங்க? உங்களோட கம்பெனில பேங்க்ல போய் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா, ஆட்டோமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் எடுத்துக்குது. கரெக்ட். அந்த பணம் டைரக்டா அந்த எடுத்து அந்த எந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த அக்கௌண்ட்ல இட் இஸ் டைரக்ட்லி கிரெடிட்டிங். இது நடக்குதா? ஆர் யூ கைஸ் ஆர் அவேர் ஆஃப்? எஸ். ஸோ அது நம்மளால பண்ண முடியும். விச் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறதுனால பேங்க் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க அவங்க அக்கௌண்ட்ல. த சேம் வே நம்மளோட சிஸ்டம்ல நம்ம வி ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஆல் த சப்ளை, எல்லா சப்ளையரோடது நாங்க இந்தந்த டேட்ல இந்தந்த சப்ளையருக்கு இப்போ ஒரு 5 சப்ளையர், அப்புறம் ஒரு 2 சப்ளையர், அப்புறம் அந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்டையும் வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் வித் த பேங்க். வி ஹாவ் டு சென்ட். இல்லைன்னா பேங்க் எப்படி வந்து டைரக்டா எடுத்தோடனே அந்த சப்ளையருக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்பிச்சிடுவாங்களா? அனுப்ப முடியாது. ஸோ தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்குறீங்க சார். இந்த வெண்டர் லிஸ்ட் ஆஃப் வெண்டருக்கு நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பணம் வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க கொடுத்துடுறீங்க. அது எந்த பேங்க்ல இருந்துன்னு இருக்கு. தட் இஸ் யுவர் பார்க்லேஸ் ஆர் வாட் எவர். ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் பேங்க் இப்போ நீங்க எஸ்பிஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அக்கார்டிங்லி ஆல் த பேமெண்ட் வெதர் என்னென்ன கரன்சி வைஸ் அக்கார்டிங்லி த கரண்ட் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் ஆன் த ரெஸ்பெக்டிவ் டேட். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம கிட்ட இருந்து என்ன ஒரு நம்ம சிஸ்டம்ல எப்படி தெரியும் அப்போ? ஓகே, எவ்ரி திங் நம்ம மெயின்டைன் பண்றோம் நம்ம சிஸ்டம்ல. இந்த எல்லா வெண்டாருக்கும் நான் பே பண்ணிடுறேன். எப்படின்னா இதை ஜென்ரேட் பண்றப்போ ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். தட் ஐடி இஸ் விச் இஸ் மேப்டு வித் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை தான் நம்ம ஓபன் பண்ணி எப்பவுமே பார்ப்போம். எவ்வளவு பேங்க் வந்து பேலன்ஸ் இருக்கு எல்லாமே பார்ப்போம். ஸோ தர் இஸ் தே வில் கிவ் யூ ஒன் ஐடி. அந்த ஐடி விச் இஸ் ஓப்பன் ஓவர் தேர் அது இன்டகிரேட் ஆயிருக்கும். அதனால பார்த்தா அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே எல்லா இன்வாய்சஸ் எல்லா டீடைல்ஸுமே தேல் ஆல்சோ கம்பேர். ஸோ பேமெண்ட் எல்லாம் கிரெடிட் ஆயிடும். இது ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒன்ஸ் வி ரிசீவ் த நெக்ஸ்ட் டே த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒன்ஸ் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இதுல ஒரு இன்வாய்ஸ் மட்டும் போலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 இன்வாய்ஸ்ல இவருக்கு 5 லட்சம் ரூபாயில ஒரு இன்வாய்ஸ் மட்டும் போல அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்லயே அப்படியே இருக்கும். அந்த கிரெடிட் ஆயிருக்காது. அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும். அது எதனால் நமக்கே ரீகன்சிலேஷன் பண்றப்ப தெரிஞ்சிரும். அது இல்லாம வெண்டாரும் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. சார் பேமெண்ட் நாட் ரிசீவ்ட் ஆர் சோ த மெயில் வி வில் ரிசீவ். தென் வி வில் செக் அண்ட் நம்ம செக் பண்ணிட்டு சார் பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் எரர் ஆர் சம் பேங்க் எரர் அதனால நம்ம பண்ணிட்டோம் நம்ம சைட்ல இருந்து பட் பேங்க் எரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு we have to give and they will rectify and do this process. அந்த நம்ம புக்ல அன்னைக்கே ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த டேட்லயே போயிடும். ஆர் எல்ஸ் இஃப் நாட் எப்படின்னா நெக்ஸ்ட் டேட்ல 2 நாள் கழிச்சு ஆகுதுன்னா நம்ம புக்லயே நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா வி ஷுட் சேஞ்ச் த டேட். பிகாஸ் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அது வந்து என்ன கொடுத்துருக்கும்? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வேற டேட்டு காமிக்கும் கிரெடிட் ஆயிருக்கும் 2 நாள் கழிச்சு. பட் என்னோடதுல பேக் டேட்டட் மாதிரி என்ட்ரி இல்லாம அப்படியே என்ட்ரி இருந்ததுன்னா அது ஆடிட்டிங் வர்றப்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால வி ஹாவ் டு ரிவர்ஸ் ஆர் ரீப்ராசஸ் பண்ணணுமா இல்ல டெக்னிக்கல் எரர்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாமா அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டம்லயும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த பல்கா பேமெண்ட்டை எப்படி பண்றது? நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 3 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அந்த 3 இன்வாய்ஸையும் எப்படி பல்கா பேமெண்ட் பண்ணா F-53 யூஸ் பண்ணாம எப்படி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பண்றது அப்படின்னு தான் பார்ப்போம் இந்த டாபிக்.
இதுல கண்டிப்பா இன்டர்வியூல கொஸ்டின் இருக்கும். நீங்க ஃப்ரெஷரா போட்டாலும் சரி, 0 to 1 இயர், 2 இயர்ஸ் போட்டாலும் சரி. அண்ட் ஐ கீப் ஆன் டெல்லிங் யூ ப்ளீஸ் சாம்பிள் ரெஸ்யூம் எடுத்து சாம்பிள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. சாம்பிள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நீட்ஸ் டு ப்ரிப்பேர் அபார்ட் ஃப்ரம் யுவர் கிளாஸ். உங்களோட கான்ஃபிகரேஷன் நாலேஜ் இதை தவிர நீங்க சைட்ல நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மே, ஜூன், ஜூலைலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர். ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் தான். ஒரு 20 மினிட்ஸ் அவரை வந்து கொஸ்டின் கேட்டதுல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்லயே வந்து அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. ஹி அப்ளைடு ஃபார் த கன்சல்டன்ட் ரோல். குட். அவர் வந்து ஒரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அவர் பண்ணது. அண்ட் ஹி காட் இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் ரிலேட்டட் எப்படி படிக்கிறது ஆர் வாட் ஆல் த கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பிரகாரம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஷேர் ஸோ தட் யூ கேன் சி. ஓகே. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? எஸ் மேம். Okay, now we'll go பேங்க் டேட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேங்க் மாஸ்டர் மட்டும் இன்னைக்கு டிஃபைன் பண்றது பார்ப்போம். நாளைக்கு பேங்க் மாஸ்டரோட இன்னும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்துட்டு half of the things, then rest of the thing by tomorrow we'll clear. Okay, what is bank? இந்த பேங்க்ல இன்னொன்னு இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் த கேஷ் அதெல்லாம் டீல் ஆகும். சாரி, நான் என்ன டிரான்சாக்ஷன் கோடு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா F512. The transaction code is F512 யூஸ் பண்ணியிருக்கேன். என்டர். இதுல என்ன சொல்ல வந்த மறந்துட்டேன். ஓகே, இப்போ இதுல இந்த 1000 ஒரு டெம்ப்ளேட் கம்பெனி கோட் இருக்கு. அதை கொடுத்தா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் லெட் மீ என்டர். இவ்வளோ இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஜஸ்ட் அஸ்யூம் இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா டாய்ச்சி பேங்க் ஒன்று இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் ஹியர். Let me just select over here as bank account. Euro, USD, all this will be there. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய அவங்க ஒரு பேங்க்ல இவ்வளோ கரன்சி வைஸும் அவங்களால அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் கம்பெனி இது பேங்க் இதுதான் ஐடி. ஸோ திஸ் இஸ் வாட் த ஐடி அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இவ்வளோ கரன்சி வைஸ் அவங்க வைக்க முடியும். இந்த மாதிரி எஸ் இட் இஸ் வி கேன் ஹாவ். ஓகே, ப்ளீஸ் கோ டு நியூ என்ட்ரிஸ். Go to new entries. Sorry, the 1000 company code இருக்கு. Let me just come back. FI12. FI12 where we have to give us a P001. சார் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம இந்தியாவில் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே சிஸ்டம் வைஸ் ஆயிடுச்சுன்னா எவ்ரி திங் இஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணும். மேபி பெட்டி கேஷ்னா ஸ்மால் டிரான்சாக்ஷன் மேபி கேஷாக இருக்கும். மற்ற எல்லாமே சிஸ்டம்ல தான் வரும், சிஸ்டம்ல தான் பண்ணும். ஸோ அப்போ செக் மெத்தட் அண்ட் ஆல்சோ த டிரான்ஸ்ஃபர், தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கும். பட் இந்தியாவில் செக் கொஞ்சம் நிறையவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதர் கண்ட்ரிலலாம் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். செக் இஸ் வெரி வெரி ரேர். செக் சினாரியோன்றது ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வி டூ டிரான்ஸ்ஃபர் ஒன்லி. அப்படின்னா அப்போ செக் ரிலேட்டடா இருந்தா அப்போ செக் வந்து இப்போ நான் செக் கொடுக்குறேன், இந்த மாதிரி வெண்டாருக்கு நான் வந்து செக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 150 இன்வாய்ஸ் ஒரு இன்வாய்ஸ் எல்லாருக்குமே செக் பேஸ்ல பண்றோம்னா அப்போ ஒரு 50 செக் எழுதணும்னா 50 செக் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ரைட் ஆல் த செக்ஸ்? வி won't do. ஓகேங்களா? செக் வந்து எல்லாத்தையும் உட்காந்து எழுதுறத சிஸ்டம் அதுக்குன்னு அந்த ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்கு. தோஸ் திங்ஸ் நீங்க வச்சீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா செக் எல்லாமே அதுலயே பிரிண்ட் ஆயிடும். நோ நீட் டு ரைட். அப்படி பிரிண்ட் ஆன இதெல்லாம் ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ பிரிண்ட் ஆகுது, அதுல வந்து ஒரு 50 செக்ல
25ல இருந்து 28வது செக் வரைக்கும் டெல்லி ஏதோ வந்து சின்னதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு பிரிண்ட் எடுக்கிறப்போ. அப்ப அலைன்மெண்ட்டோ இல்ல கிழிஞ்சிருச்சு இல்ல ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை என்ன பண்ணணும்? அந்த 3 நம்பர் நம்ம அதுக்குள்ள அப்புறம் அதை சரி பண்ணிட்டோம். ஸோ 4 செக் வீணா போயிடுச்சு. அப்புறம் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த 4 வீணா போன செக்குக்கு வாட் வி ஷுட் டூ லைக் 25, 26, 27, 28 இந்த 4 செக்கும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? அப்ப கண்டினியூஷன் நம்பரா வருமா? ஸோ அந்த விட்டு போனதுக்கு அந்த இன் பிட்வீன் வாட் யூ வில் டூ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சினாரியோல இப்படியே கொஸ்டின் இருக்கும். என்ன பண்ணணும்? வாட் வில் டூ ஹியர் இஸ் அதை 4 செக்கை மட்டும் நம்ம மேனுவலா எழுதிடுவோம். அதை கேன்சல்டுன்னு போட்டு அந்த செக்கெல்லாம் டேமேஜ் ஆனதை கேன்சல் போட்டுடுவோம். அதை வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு கிவ் த சொல்யூஷன் ஆல்சோ. அப்ப நம்பரிங் மாறுமா மேம்? இல்ல நம்பரிங் மாறுமா இல்ல கண்டினியூஷனா வருமா அந்த 4 செக்குக்கு? 4 வராதே, கண்டினியூஷன் வராது. அந்த 4த்தையும் கேன்சல் போட்டுட்டு 50 செக் முடிஞ்சிட்டு 51வது செக்ல இருந்து 4 செக் நீங்க கையால எழுதி கொடுக்கணும். கரெக்டா? ஓகே ஓகே. ஸோ ஹியர் இந்த மாதிரி நிறைய சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு இஷ்யூஸ் அண்ட் டாபிக்ஸ் ரிலேட்டடா ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சேனான்னு தெரியல. நான் பாக்குறேன். இல்ல நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. மெயில்ல, நாட் பை வாட்ஸ்அப். ஸோ அதுலலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜிஎல், எஃப்ஐ, எஸ்ஏபிஎஃப்ஐ, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட், இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன் போட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. நீங்க ஒர்க் பண்றப்போ நிறைய கொஸ்டின் வரலாம். ஸோ ப்ளீஸ் டிஸ்கஸ் இந்த டாபிக் மட்டும் அட்லீஸ்ட். ஓகே, நவ் கோ டு நியூ என்ட்ரிஸ். ஸோ இதுல ஹவுஸ் பேங்க் நம்ம வந்து இந்த இடத்துல எஸ்பிஐ பேங்க்னே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐம் கிவிங் த பேங்க் நேம் ஆர் யூ கேன் கீப் வாட் எவர் த ஷார்ட் நேம். ஓகே, கண்ட்ரி இஸ் இந்தியா. அண்ட் இங்க வந்து பேங்க் கீன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கீ தான் கொடுக்குறோம், வேற எதுவும் இல்லை. கோ டு செலக்ட் ஹியர் as a கிரியேட். இதை கொடுத்தா பேங்க் டீடைல்ஸ், பேங்க் மாஸ்டர் டேட்டா, அந்த டேட்டாஸ் எல்லாமே இதுல கொடுக்குறோம். ஸோ ஹியர் என்ன பேங்க்? எஸ்பிஐ பேங்க். ஓகே, region is 20, sorry, region is 22 and the street is suppose 85th street. Okay, city is Chennai and branch is okay, Kelpak branch and SWIFT code, ஐஎஃப்எஸ்சி கோடா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், வாட் எவர் பேங்க் ஹஸ் கிவன் அந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துட்டு, ஸோ இது ஒரு அக்கௌண்ட்ல இதில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே இருக்கு. செலக்ட் ஆன் த பேங்க் அக்கௌண்ட், ஓகே, கோ டு நியூ என்ட்ரிஸ். இந்த இடத்துல ஹியர் அக்கௌண்ட் ஐடி கேக்குது. இந்த யூனிக் ஐடி சே எக்ஸாம்பிள் எஸ்பிஐ 01 நம்மளோடது பிரான்ச், ஃபர்ஸ்ட் பிரான்ச், ஆர் 02. இது என்ன பேங்க் அலாட் பண்றாங்களோ அதுதான் நம்ம இங்க கொடுக்கணும், வேற எதுவும் கிடையாது. ஓகே, 11. ஹியர் இஸ் த அக்கௌண்ட் நம்பர், வாட் எவர் த அக்கௌண்ட் நம்பர் விச் வி ஹவ் ஆல்ரெடி கிவன். த அக்கௌண்ட் நம்பர் வாட் இஸ் ஹியர், த சேம் அக்கௌண்ட் நம்பர் தான். ஸோ அதுவும் கொடுக்குறீங்க. இது ட்ரைனிங்ன்றதுனால ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் whatever the 16 digits or so அது நீங்க கொடுக்குறீங்க. ஐபிஎன் நம்பர்னு இன்னொன்று, ஐஎஃப்எஸ்சி கோடா இல்லை ஐபிஎன் நம்பருக்கும் நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் நவ் வேற ஏதாவது ஆல்டர்னேட் அக்கௌண்ட் இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்றோம்னா எஸ் யூ கேன் ஹாவ் ஹியர் ஆட். ஸோ ஆட் ஹியர் ஐஎன்ஆர் கரன்சி. இந்த இடத்துல ஜிஎல் அக்கௌண்ட் என்ன இதுக்கு பேரலா கிரியேட் பண்ணுமோ அதை இங்க மேப் பண்ணுவோம். ஸோ வில் கோ டு FS00. நம்ம FS00 என்னன்னு கிரியேட் பண்ணியிருப்போம்? வெறும் பேங்க்னு தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நான் இதை மட்டும் இப்போ ரீநேம் தான் பண்றேன், வேற எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல. சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வில் பி ஆஸ் ஏ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். ஹியர் ஆல்சோ யூ ஆர் கிவிங் ஆஸ் ஏ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இந்த இடத்துல கண்ட்ரோல் டேட்டா, பேலன்ஸ் இன் லோக்கல் கரன்சி அண்ட் ஆல்சோ ஹியர் எஸ். ஸோ இந்த இடத்துல if you select over here, sorry, first இந்த changes add பண்ணிடுவோம். ஓகே, அதை கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் லிங்க் யுவர்
உங்களோட GL அக்கௌண்ட்டை ப்ளீஸ் லிங்க் ஹியர் அஸ் அ சேம் அக்கௌண்ட். எஸ், SBI இது வந்து INR கரன்சி ரிலேட்டட். இந்த அக்கௌண்ட் நம்ம அங்க என்ன கிரியேட் பண்ணமோ கம்பெனில INR ரிலேட்டட். எஸ், சேவ் தி சென்ட். இந்த மாதிரி உங்களோட சிஸ்டம்ல இது ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கம்பெனின்னு கிரியேட் பண்றப்ப வரும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் IBN. இந்த IBN நம்பர்னா இங்க பாருங்க. சாரி, இந்த இந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனின்னு கிரியேட் பண்ணப்போ ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஞாபகம் இருக்குங்களா? தெர் இஸ் a டேபிள் கால்டு ஸ்மால் ரெக்வஸ்ட் டேபிள் V_T880 நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட். திஸ் அண்ட் ஆல் வில் பி தேர். இந்த மாதிரி தான் எப்பவுமே நீங்க டிஃபைன் பண்ணி சேவ் பண்றப்போ பிளாங்கா இருக்கும். ஆர்கனைசேஷன்ல இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். we just have to give what exactly we have done. அப்போ அந்த இடத்துல go to create requestல define company or define பேங்க் அக்கௌண்ட். நம்ம என்ன கொடுக்குறோமோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபைன்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, டிஃபைன்டு பேங்க் கண்டினியூஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் ரெக்வஸ்ட் நம்பர் ஜென்ரேட்டட். எஸ், சேவ். இதே பேங்க் டேட்டா யூ ஹாவ் டு மேப். இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ற இடத்துல see here ஹவுஸ் பேங்கை இங்க மேப் பண்றோம் அக்கௌண்ட் ஐடியில. இது எல்லாத்துக்கும் கிடையாது. நீங்க என்னென்ன கரன்சி வைஸ் இங்கேயும் கிரியேட் பண்றீங்களோ பேரலா, அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்க மேப் பண்ணுவோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ப்ளீஸ் கோ டு சேஞ்ச் as a 1000 கம்பெனி கோட். இதுல போய் ஃபைண்ட் ஆப்ஷன்ல பேங்க்னு கொடுங்க. எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. ஸோ HSBC நீங்க யாரும் நடுவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக், அதர் போஸ்டிங், USD அக்கௌண்ட், JPY, ஆல் திஸ். அண்ட் இதில் டாய்ச்சி பேங்க் செக்ஸ் பேபிள், டிரான்ஸ்ஃபர். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் தே ஹாவ் செப்பரேட் அக்கௌண்ட். சரி, இதுல எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. அங்க நீங்க பார்த்தது தான் 1000 கம்பெனி கோட்ல பார்த்தது தான். ஸோ எவ்ரி திங் இஸ் இயர். ஸோ இந்த மாதிரி கம்பெனில இருக்குமான்னு கேட்டா ஆமா, ப்ராமிசரி நோட்டுக்கு, டிரான்ஸ்ஃபருக்கு தனியா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு தனியா, இன்கமிங், பேபிள், ரிசீவபிள் எல்லாத்துக்கும் தனித்தனியா we have account. எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஹவுஸ் பேங்க்ல மேப் ஆகும்னா நாட் ரியலி ஃபார் ஆல் த அக்கௌண்ட், பட் எஸ். சரி, இந்த இடத்துல டாய்ச்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அதர் போஸ்டிங்ஸ் இல்லை, டொமஸ்டிக் இருக்கு. USD அக்கௌண்ட்டுக்கு எஸ், USD அக்கௌண்ட் we have. அந்த மாதிரி எவ்ரி திங் அங்க டேட்டா, மாஸ்டர் டேட்டா கிரியேட் பண்ணதை பேரலா FS00லையும் we have to map. Then only போஸ்டிங்ல ஆல் த டேட்டாஸ், ஆல் த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் நமக்கு தெரியும். we can do. And now இந்த இடத்துல if you go back now, இதுலயும் GL மேப் பண்ணியிருக்கோம். let me just go back. இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு அக்கௌண்ட் 1000 கம்பெனி கோட்ல மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்தது. நம்ம INR பேஸ் பண்ணி SBIல ஒரே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் ஃபார் வாட் பர்பஸ்? எஸ், இதுவும் நீங்க கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல இந்த இடத்துல கொடுக்கலாம். திஸ் இஸ் SBI ரிலேட்டட் டு INR. ஓகே, இது வந்து INR கரன்சி பேஸ் பண்ணி திஸ் இஸ் யுவர் அவுட் கோயிங் பேங்க் ஆர் வாட் எவர், ஆர் இன்கமிங் பேங்க் கோட். எஸ், save this here. Oh, again generate ஆகுதா இல்ல, சேவ் பண்ணி. So please go back. Yes, இது இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஒரு 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுல 2 பேங்க் கிரியேட் பண்ணுங்க. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். இது ஒண்ணு. Now please go to FCHI. FCHI is here செக் லாட்டுக்கு. செக் லாட்டுன்னா நம்ம செக்குக்கு வந்து எப்பவுமே செக் புக்லயே நம்ம எழுதியிருப்போம். நம்ம என்னென்ன இன்னும் ஒரு 1 minute தான் இருக்கு. ஸோ இந்த லாகின் வர்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணு. ஸோ இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. we have இதுல மட்டும் பாத்தீங்கன்னா இதை யாராவது டெலீட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரிஜினலா 1000 கம்பெனில 818 GL அக்கௌண்ட் இருக்கும். there are 818. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நீங்க. ஸோ
இதுல 818 GL அக்கௌண்ட் தான் இருக்குமானா ஒரு கம்பெனில 2000 3000 GLக்கு மேல போயிட்டே இருக்கும். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. வேற லாட்ஸ் ஆஃப் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னென்ன அசெட் இருக்கும், அசெட் ஆட் பண்ணிருப்பாங்க. சில டேட்டா இதுல வந்து நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதை வந்து நம்ம லாக் பண்ணணும். நம்ம அதர்ஸ்ல பார்க்கணும், ஜிஎல்ல பார்ப்போம். இந்த பிளாக் பண்ணிருப்போம், இது வந்து செட் ஃபார் டெலிஷனா இருக்கும், இது வந்து இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண வேண்டாம். So all this will be there. So அதுக்கு ஏத்த மாதிரி we'll do. Now this is one thing. And where we are, okay, இந்த இடத்துல டேட்டா, எஸ். இந்த மாதிரி நீங்க கிளாஸ்ல கிரியேட் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிகாஸ் இது ரிலேட்டட் டு தட் இன் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் நம்ம இதை மேப் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை டு கிரியேட் 2 அக்கௌண்ட். அதுக்கப்புறம் எஃப்சிஹெச்ஐ. எஃப்சிஹெச்ஐன்றது செக் லாட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். செக் லாட் வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா மெயின்டைன் பண்றத வி நோட் இட் டவுன், வாட் ஆல் த எதுக்கெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ப்ரொசீட் இட் ஹியர். இதுல பேயிங் கம்பெனி கோட் இது கிடையாது. So P001 is a paying company code. ஹவுஸ் பேங்க் இந்த இடத்துல நம்ம எங்க கொடுத்துருக்கோம்? there is a only one bank. இதுல ஹவுஸ் பேங்க்னு காட்டுதே காயத்ரி, அது அவுட் கோயிங் பேங்க்னு கொடுத்துருக்கோம். இல்ல, நம்ம வந்து ஹவுஸ் பேங்க் தான் இதுல கொடுக்கறது. என்ன அவங்க they call this as a house bank only. So account ID what we created, அதுவும் இதோட நீங்க கொடுக்க வேண்டாம். you just have to select, go to this as change status or change. இதுல வந்து create request இந்த இடத்துல கொடுக்குறோம். எஸ், லாட் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல எழுதிக்கிறோம். தட் இஸ் a lot number 1. அண்ட் இதுல சீரியஸ் நம்பர் சீக்வன்ஸ். ஸோ ஸோ ஹியர் இப்போ எப்படி இருக்கும் சீக்வன்ஸ்? சப்போஸ் 1001ல இருந்து மொத்தம் 50 செக் இருக்கும், இல்லை 20 செக்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன கொடுப்பீங்க? இப்படிதான் கொடுப்பீங்க. ஸோ சீக்வன்ஸா இருந்ததுன்னா நான் சீக்வன்ஸ்ன்னு கொடுத்துட்டா ஓகே. அதே 2வது புக்கு 3வது புக்கு கண்டினியூஷன் வேண்டாம். இல்லைன்னா இஃப் யூ வாண்ட் யூ ஹாவ் டு கிவ் லைக் திஸ். ஸோ இதுல கொடுத்துட்டு நான் சீக்வன்ஸ் select over here. See, these are the details. அப்போ next lot இப்போ நான் sequence வராது. So you will just give this is இந்த இது 20மே which is related to யாருக்கு கொடுத்தது இல்லை எதுக்கு கொடுத்தது அப்படின்னா இது வந்து SBIல only for bill of exchange இல்லை பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஏதோ ஒரு செக் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணீங்க. So this is transfer. So transfer for ஏதோ ஒரு வெண்டர் XYZ வெண்டர் பேமெண்ட்டுக்காக ஒரு 20மே அதுக்கு தான் யூஸ் பண்ணீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலுக்காக இதை யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். இதுல இது வந்து இது ஒரு FCHI FCH5. அந்த 5ல வராது. பட் anyway I'll tell you this. Create check lot. இதுல செக் நம்பரோடது ஏதோ ஒரு நம்பர், பட் இப்போ எனேபிள் பண்ண முடியாது. எஸ், செக் நம்பர் இஸ் ஒன். அண்ட் உங்களோட பேங்க் ஐடி, இந்த பேங்க் கீ, இந்த பேங்க் கீலாம் நம்ம ஒன்றும் டிஃபைன் பண்ணல. இதுல எதுவும் இருக்குமே? ஓகே, இல்லை இதெல்லாம் எதுவும் இல்லை. இதுல இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்றோம். நத்திங் மச் டு சி திஸ். சேஞ்ச் செக் இன்ஃபர்மேஷன் ஆர் கேஷ் செக். சேஞ்சுன்னா ஏதாவது எடிட் பண்ணணும். நம்ம ஒன்றும் இதுவே இப்போ இல்லை. ஸோ ஏதாவது எடிட் இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா தென் யூ கேன் யூஸ் திஸ் FCH5ல யூ கேன் டூ சம் சேஞ்சஸ் ஆல்சோ. ஸோ இதுல FI12வும் FCHIயும் பாருங்க பேங்க்குக்கு. நவ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் FBZP. FBZPன்றது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ப்ரோக்ராம்ல இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ்.
ஆல் கம்பெனி கோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ் பேங்க். இந்த ஹவுஸ் பேங்க் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க இந்த ஹவுஸ் பேங்கை கிளிக் பண்ண உடனே என்ன டீ கோடு வருதுன்னு பாருங்களேன். ஹவுஸ் பேங்க் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல FI12 தான் வருது. அதாவது நம்ம ஹவுஸ் பேங்க் ஸ்கிரீன் தான் வரும். நம்ம கிரியேட் பண்ண எல்லா பேங்க்குமே அதுல இருக்கிறது தான் இதோ இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி நீங்க அங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, மல்டிபிள் ஹவுஸ் பேங்க் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே இதுல வியூ ஆகும். எல்லாமே இந்த ப்ராசஸ்ல எடுத்துக்கும். தட் இஸ் நாட் ஹியர். எஸ், எல்லா பேங்க்கும் இதுல காமிக்கும். தட்ஸ் இட். ஸோ இது ஹவுஸ் பேங்க். ஸோ திஸ் இஸ் அ நம்பர் 1. இப்போ இதை மட்டுமே நீங்க FBZPன்னு சொன்னாலே இதை சொல்லணும். கொஸ்டின் கேட்கிறப்போ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வி டூ கான்ஃபிகரேஷன். இதுதான் கன்சல்டன்ட் கான்ஃபிகரேஷன். அப்போ மேஜர் கான்ஃபிகரேஷன் we start with FBZP, house bank, pay all company code, paying company code, payment methods in country, payment methods in company code, bank determination. So this is a 1 and 2 3 4 5 6 steps. ஓகேவா? ஸோ இதுதான் ஹவுஸ் பேங்க். ஸோ இந்த ஹவுஸ் பேங்க் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இந்த 5மே நாளைக்கே டிஃபைன் பண்ணுவோம் நம்ம. I don't want to dump today. நாளைக்கு இதை டிஃபைன் பண்ணுவோம். ஈவன் தோ ஒரு 2 கிளாஸ் எடுத்தாலும் இந்த டாப்பிக்கும் அசெட் அக்கௌண்டிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கும். நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். நீங்க யாராவது சண்டே அவைலபிள் இல்லைன்னு சொல்லுங்க. சண்டேவும் கிளாஸ் இருக்கும். நாளைக்கும் இருக்கும், சண்டேவும் இருக்கும். இல்ல காயத்ரி, சாட்டர்டே சண்டே கொஞ்சம் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நீங்க இன்டிமேட் பண்ணுங்க குரூப்ல. நான் அதுக்கு ஏத்த மாதிரி பண்றேன். சண்டே பண்ண முடியாது, நாளைக்கு பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு இந்த டைமே ஓகே அப்படின்னா இந்த டைமே எனக்கு எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இந்த குரூப். ஆஸ் ஆஃப்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் இதே சேம் டைம் தான். தேங்க்யூ, see you tomorrow. ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஐ சென்ட் யூ திஸ். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க பிரகாஷ். மேம் அதான் வெண்டார்ல டவுட் கேட்டதில்ல மேடம். கஸ்டமர் எல்லாம் முடிஞ்சிச்சு, வெண்டார்ல வந்து டவுட் இருக்கு. கஸ்டமர்ல முடிஞ்சிருச்சு, வெண்டர்ல இல்ல, இதுல கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு தனியா பேசுறேன். அப்படிங்களா மேம்? ஓகே. ஓகே.